வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இந்த சூப் சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து வெயிட் குறையும், உங்களுடைய சுகர் லெவலும் பிளட்டில் சுகர் லெவலும் கண்ட்ரோலாக இருக்கும், நீரிழிவு நோயும் தடுக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு மிளகாய், இஞ்சி ஒரு 1/4 டீஸ்பூன், பூண்டு ஒரு 2 பல், பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு. நீங்கள் காய்கறி கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி கூட குடமிளகாய், பட்டாணி, முட்டைக்கோஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட் ஒரு கேரட். இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இப்போ இதில் இப்போ ஒரு தக்காளி பழம், அதாவது நான் பெங்களூர் பழம் சேர்க்குறேன், நீங்கள் நாட்டுப்பழம் சேர்த்திங்கன்னா பாதி சேர்த்தா போதும், புளிப்பு அதிகமாகிடும். அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம். இதில் காய் வேகிறதுக்கு இப்போ தண்ணி 300 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும், வேகட்டும். ராகியை இந்த மாதிரி முளைக்கட்டி மாவரைச்சி வச்சுக்கினீங்கன்னா விட்டமின் சி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். விட்டமின் சி அதிகமாக இருக்கும்போது அதை நம்ம உடம்பு வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால அயனையும் வந்து நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும், அனீமியா வரவே வராது, ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். நான் இது வந்து கூழ் மாவுக்காக, அதாவது சத்து மாவு, குழந்தைங்களுக்கு சத்து மாவுக்காக நான் இதை வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் ராகியில் வந்து மாவை அரைச்சி காமிச்சிருக்கேன், அந்த லிங்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வீட்டில் அரைச்ச ராகி மாவு தான். 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சூப் வந்து நல்ல கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்து அதிகமாக போட்டுக்கலாம். நான் தண்ணியாக வேணுங்கிறதுனால 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கின்றீங்க. 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ராகி மாவில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் டியும் அதிகமாக இருக்குது, அயன் இதில் அதிகம். ராகி மாவில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பிளட் சுகரை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இது குளூட்டன் ஃப்ரீ, நீரிழிவு நோயையும் தடுக்கும். ஸ்கின்ல வரக்கூடிய சுருக்கத்தை வந்து இது தடுக்கும். ஸ்கின் நோய்களையும் வந்து தடுக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தூக்கமின்மை, டிப்ரெஷன் அதெல்லாம் வராது. ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் குறையும், போன் டென்சிட்டி அதிகரிக்கும். இதில் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். நம்ம வந்து காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். தூரில் பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கணும், ஏன்னா ராகி வந்து கெட்டிப்படும், மாவு கெட்டிப்படும். இது வந்து ஃபோலிக் ஆசிட்டும் இருக்குது ராகியில், அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கும் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கும் நல்லது. பால் ஊறும். சிறுதானியங்கள் எப்போவுமே ஊற வச்சு செய்கிறது தான் நல்லது. ராகி, கம்பு, வரகு அந்த மாதிரி எல்லாமே ஊற வச்சு தான் செய்யணும். ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா சில சமயம் ஒத்துக்காமல் டயரியா போகும். சில பேர் சொல்லுவாங்க, குழந்தைக்கு நான் கூழ் மாவு கொடுத்தேன், டயரியா போயிடுச்சு, என்னன்னு தெரியல அப்படிம்பாங்க. ஊற வைக்காமல் நீங்கள் சிறுதானியங்களை கொடுத்தீங்கன்னா உடம்புல சத்துக்களும் நமக்கு தேவையான சத்துக்கள் சேராது. 2வது டயரியா சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காமல் போகும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து ஊற வச்சு யூஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த திக்னஸ் போதும். மாவு வெந்துருச்சு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த திக்னஸ் போதும். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிங்கன்னா இன்னும் கெட்டியாக வந்துடும். தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. சூப் ரெடி. வாரத்தில் 4 நாள் எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கினீங்கன்னா அதோட உங்கள் உடம்பு பழகிடும். நீங்கள் ராகி அடை, ராகி தோசை அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த ராகி சூப் வந்து வாரத்துக்கு 4 நாள் நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக வெயிட் குறையும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.